பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். இயேசு கிறிஸ்து உங்கள் குறைவை நிறைவாக்குவார். யோவான் 2 அதிகாரத்தில் ஆண்டவர் குறைவை நிறைவாக்குகிற ஒரு அற்புதம் எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம், கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 2 அதிகாரம் 2 குறைவுபட்ட போது, 3வது வசனம் சொல்லுகிறது திராட்சை ரசம் குறைவுபட்ட போது. அப்போது ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிற நாள் கல்யாண நாள். அது திருமண வீடு, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு வேளை. அது முக்கியமாக திருமண வாழ்க்கையில் பிரவேசித்திருக்கிற மணமகனும் மணமகளும் சந்தோஷமான ஒரு புதிய வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டு மகிழ்ச்சியோடு பிரவேசித்திருக்கிற ஒரு நாள். அந்த நாளில் ஒரு குறைவு உண்டாகிறது. அந்த குறைவு அப்படியே குறைவாகவே முடிந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? வாழ்நாள் முழுவதும் அந்த குறைவு அவங்கள உறுத்தி கொண்டே இருந்திருக்கும். 30 வருஷம் ஆனால் கூட நம்முடைய கல்யாண நாளில் எல்லாம் நல்லா போச்சு, திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு, எல்லாரும் வருத்தத்தோடு போனாங்களே, அந்த ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே போனாங்களே, எல்லாம் நல்லா இருக்குது, மணமக்கள் நல்லா இருக்கிறாங்க, அலங்காரம் நல்லா இருக்குது, மற்ற விருந்தெல்லாம் நல்லா இருக்குது, திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சே, கிடைக்காம போச்சே, இந்த வார்த்தை வாழ்நாள் முழுவதும் அவங்களை பாதித்து விடும். ஆண்டவர் இயேசு இந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த குறைவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி குறைவை நிறைவாக்குகிற ஒரு அற்புதத்தை இயேசு செய்தார். அதுதான் முதலாவது அற்புதம். அதுவும் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிற இடத்துல தான் அந்த அற்புதம் செய்தார். இப்போ ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை அவர் நேசிக்கிறார். எல்லாருக்குமே ஒரு குடும்பம் இருக்குதில்ல. ஒருவேளை நீங்கள் கணவனாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது பெற்றோராக இருக்கலாம், அல்லது மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம். எப்படியோ ஒரு குடும்ப உறவில் இருக்கிறோம்ல, நம்ம எல்லாருமே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த ஃபேமிலி குடும்பம் என்கிறது ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணும். அங்கே ஒரு நிறைவான சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, உறவுகளில் ஒரு நிறைவு, அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுக்கு தான் குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் ஆரம்பித்து வைத்தார். ஆனால் வீட்டுக்குள்ளே நிம்மதியே இல்லைங்க, சமாதானமே இல்லைங்க, அப்படி சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர். நீங்கள் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு குறைவு இருக்கிறதா? சமாதான குறைவு, அன்பு குறைவு, அல்லது ஐக்கியத்திலே குறைவு, கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே, மாமியார் மருமகளுக்குள்ளே, அல்லது ஏதோ உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே ஐக்கியத்தில் அன்பில் குறைவுபட்டு மனத்தாங்கல், அதனால் ஒரு சந்தோஷமில்லாத ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சி இல்லாத குடும்பத்தில் காணப்படுகிற காரியங்கள், உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. ஏன்டா வீட்டுக்கு போகிறோன்னு இருக்குது, இது என்ன குடும்பம், ஏன் இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்னு சலித்து போகிற நிலைமையில் வாழ்கிறீங்களா? ஏன் எங்கள் அப்பா இப்படி இருக்காங்க, ஏன் எங்கள் அம்மா இப்படி இருக்காங்க, ஏன் என் மனைவி இப்படி இருக்கா, ஏன் கணவர் இப்படி இருக்கிறாரு, என் குடும்பம் ஏன் இப்படி இருக்குது, ஒரு திருப்தியே இல்லை அப்படின்னு ஒரு விரக்தியோட ஒரு குறைவு உங்களுடைய உள்ளத்தை அழுத்திக்கிட்டே இருக்குதா? ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளே, நான் உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற குறைவை நிறைவாக்கி மகளை செய்வேன். ஆண்டவரால் அந்த குறையை மாற்ற முடியும், சமாதான குறைவை மாற்ற முடியும், அந்த அன்பு குறைவை மாற்ற முடியும், அந்த ஐக்கிய குறைவை மாற்ற முடியும். இல்லை, நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், குடும்ப ஜபெல்லாம் பண்ணுறோம், ஆனால் ஒரு ஆரோக்கிய குறைவு, எங்கள் அப்பா சோமில்லாமல் ஆயிட்டாங்க, அம்மா வியாதி படுக்கையில் ஆயிட்டாங்க, என் மனைவிக்கு ஒரு வியாதி வந்துட்டு, என் கணவர் இப்படி கஷ்டப்படுறாங்க, என் பிள்ளைகள் ஏதோ ஒரு வியாதி, ஆரோக்கிய குறைவு. அதனால் உண்டான ஒரு பாதிப்பாக அன்று சொல்ல, நான் சுகமாக்குவேன், நான் உங்களுக்கு பூரண சந்தோஷத்தை தருவேன், குறைவு நிறைவாக்கப்படும் ஆண்டவர் சொல்கிறார். இல்லை, எல்லாம் நல்லா தான் போகுது, ஆனால் என்றைக்கோ வாங்கின கடன் எங்களை துரத்திக்கிட்டே இருக்குது, திருப்பி கொடுக்க முடியல. ஆண்டவர் சொல்கிறார், பணக்குறைவு, வருமான குறைவு, நான் அதை நிறைவாக்கி தருவேன். எந்த குறையாக இருந்தாலும் இயேசுவால் அதை மாற்றி நிறைவை தர முடியும். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதுங்க. நீங்கள் எந்த காரியத்தில் குறைவோ அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறோம். பாருங்கள், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, குறைவுபட்டு இருக்கிற அந்த செய்தி இயேசுவுக்கு சொல்லப்பட்டது.
அதனால தான் அந்த அற்புதம் ஆண்டவர் செய்தார். உடைய மனதிற்குள்ளே வச்சு வருத்தப்பட்டு படுக்கையில் அழுது கொண்டு, யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் கண்ணீர் வடித்து கொண்டு, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நீங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால குறைவு மாறாதில்ல. ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அந்நாள் பார்த்தீங்களா, நல்ல கணவர், அன்பான கணவர், வசதி எல்லாம் அவளுக்கு இருந்தது. குழந்தை இல்லைன்ற ஒரு குறை அது அவளை ரொம்ப பாதித்து கொண்டு இருந்தது. அழுதுகிட்டே இருப்பா, சாப்பிட மாட்டா, வேதனை தான். எவ்வளோ நாள் இது இப்படி நான் இருக்கிறது? என் குறைவை நிறைவாக்கப்படணும். யார் நிறைவாக்க முடியும்? கர்த்தர் தான். ஆண்டவரால் முடியும். நான் போகிறேன் அவருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணினாள். ஆண்டவர் குறைவை நிறைவாக்கிட்டார்ல. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருக்குது? எதுவாக இருக்கட்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் அதை கொண்டு வாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அற்புதம் செய்துருவார். அவரால் முடியும். அவர் சொல்கிறபடி செய்யணும், அவ்வளோதான். அவர் சில ஆலோசனை தருவார். என் பிள்ளைகளே இப்படி இருங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க, மன்னிச்சிருங்க, இப்படின்னு ஆண்டவர் சில ஆலோசனை வசனத்திலேருந்து தருவார். இயேசு சொன்னபடி செய்ததுனால தானே குறைவை நிறைவாச்சிரு. அதே மாதிரி நீங்கள் போகும்போது ஆண்டவர் சில ஆலோசனை தருவார். இப்போ ஊழிய பாதையில் சில குறைவு வரும்போது சில நேரம் எனக்கு வருத்தமாக இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் இந்த குறைவு இருக்கிறதே என்ன பண்ணுறது? அப்போ ஒரு ஆலோசனை தருவார். இப்படி செய், அப்படி செய். நான் அப்படி ஒப்பு கொடுத்து செய்கிற உடனே குறைவு நிறைவாக்கப்பட்டுரும். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு நம்ம கவனித்து அவர் சொல்லுவதற்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கும் போது குறைவை நிறைவாக்கப்பட்டுரும். அப்படி குறைவை நிறைவாக்கி மகிழ பண்ண விரும்புகிறார். கணவர் ரட்சிக்கப்படலையா? ரட்சிக்கப்படுவாங்க. மனைவி ரட்சிக்கப்படலையா? ரட்சிக்கப்படுவாங்க. அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார். நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்தணும், அதான் முக்கியம். அப்புறம் அவர் சொல்கிறதையும் கேட்கணும், அதுக்கு வேதத்தை வாசிக்கணும். இந்த ரெண்டையும் செய்து பாருங்கள், உங்களுடைய குறைவு எல்லாம் நிறைவாக்கப்பட்டு விடும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சமாதான குறைவு, மகிழ்ச்சி குறைவு, ஆசீர்வாத குறைவு எல்லாம் மாறிவிடும். நிறைவான ஆசீர்வாதம். ரெண்டாவது, யாக்கோபு 1 அதிகாரத்தில் 5 வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், அப்போ ஞானத்தில் குறைவு இருக்கக்கூடாதாம். அப்போ ஞானத்தில் குறைவாக இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன். அவர் யாரையும் கடிந்து கொள்ள மாட்டார். அவர் சம்பூரணமாய் தருவாராம். அந்த ஞானத்தை நிறைவாய் தருவாராம். அப்போ இந்த ஞானம், அதை குறித்து சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியம். இந்த ஞானம் இருந்தால் தான் நம்ம எந்த காரியத்தையும் நம்ம ஆசீர்வாதமாக நன்மையாக நடத்தி செல்ல முடியும். ஒரு குடும்பத்தை ஆண்டவருக்கு பிரியமாய் கட்டி எழுப்ப ஞானம் அவசியம். ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த வேலையை திறம்பட செய்து நீங்கள் மேலும் மேலும் உயர்வதற்கு ஞானம் அவசியம். ஒரு பிஸ்னஸ் செய்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை நீங்கள் ஆசீர்வாதமாக நடத்தி மேலும் மேலும் உயர்வதற்கு ஞானம் அவசியம். நீங்கள் படித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா படிப்பில் நீங்கள் ஜெயம் பெற்று மேலும் மேலும் உயர்த்தப்படுவதற்கு ஞானம் அவசியம். நீங்கள் ஒரு ஊழியம் செய்கிறவளாக இருந்தால் அந்த ஊழியத்தை கர்த்தருக்கு பிரியமானபடி செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் பெருகுவதற்கு ஞானம் அவசியம். எந்த ஒரு காரியத்திற்கு ஞானம் அவசியம். இந்த ஞானத்தில் குறைவுபட்டாலே உங்களுடைய ஆசீர்வாதம் தடைப்படும். அதனால தான் தேவன் தன்னுடைய ஞானத்தை நிறைவாய் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு அந்த ஞானம் தேவை. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், எல்லாமே தெரிஞ்சு தானங்க வேலை பார்க்குற. 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது அறிவு. நீ ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள அறிவு வரும். அந்த அறிவை வச்சு நீங்கள் சாதிக்க முடியாது. ஞானம் என்பது தேவன் கொடுப்பது. அறிவு என்பது வாசிக்க உங்களுக்கு வரும். பல காரியத்தை அறிந்து கொள்ள அறிவு பெருகும். அதல்ல, ஞானம் தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் உபாகமும் கடைசி அதிகாரத்தில் கடைசி 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே மோசே அவருடைய காலத்திற்கு யோசுவா தான் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தணும். அவர் கரம் வைத்து அவர் ஆசீர்வதித்த போது தேவன் அவரை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் யோசுவாவை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். ஏன்? அவர் 30 லட்சம் மக்களை வழி நடத்தணும், ஒரு தேசத்தை சுதந்திரிக்கணும், தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும், ஒரு ராஜ்யத்தை அவர் உருவாக்கணும். அதற்கு ஞானம் அவசியம்.
பாருங்க, ஞானத்தின் ஆவியினால் நிரப்பித்தான் எல்லாவற்றையும் ஜெயமாய் நடத்தும்படிக்கு தேவன் கிருபை கொடுத்தார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ வேலை செய்யணும், பிஸ்னஸ் செய்யணும், படிக்கணும், ஒரு குடும்பத்தை நடத்தணும், ஊழியம் செய்யணும். நீங்கள் என்ன செய்தாலும் அதற்கு ஞானம் அவசியம். அந்த ஞானத்தினால் நிரப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜெயம் பெறுவீங்க, காரியம் ஜெயமாகும். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ஒரு குடும்ப ஸ்திரீயாக இருக்கிறேன், குடும்பத்தை கட்டி எழுப்பணும் உமக்கு பிரியமானபடி. கணவர், பிள்ளைகள், மாமனார், மாமியார், நாத்தன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கிறாங்க. எப்படி இதுக்கு இந்த குடும்பத்தை நான் கட்டி எழுப்புறது? எனக்கு ஞானம் வேணும், ஞானம் கொடுங்க. ஆண்டவரே, பிஸ்னஸில் நிறைய மாறிக்கிட்டே இருக்கு, சட்டத்திட்டம் மாறுது, ஜிஎஸ்டின்றாங்க, பல பாதிப்பு வருது. எப்படி நான் இந்த பிஸ்னஸை சக்ஸஸாக நடத்துறது? எனக்கு ஞானம் வேணும், உங்களுடைய ஞானத்தை தாருங்க. ஆண்டவரே, படிப்பை குறித்து ஒவ்வொரு முறை ஒன்று சொல்கிறாங்க. இப்போ இன்ஜினியர் படித்து பிரயோஜனம் இல்லைன்றாங்க. இப்போ இந்த படித்தா நல்லதுன்னாங்க. ஒன்று எனக்கு விளங்கலை, அதுவும் படிக்கிற காரியத்தில் ஒன்று புரியலை. எனக்கு ஞானம் வேணும், உம்முடைய ஞானத்தை தாரும். ஆண்டவரே, ஊழியத்தை நான் எப்படி செய்கிறது? அழைச்சிட்டீங்க, எப்படி சபையை நடத்துறது, எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறது? ஞானம் கொடுங்க. இந்த ஞானம் இல்லாதபடி எதையுமே நீங்கள் செய்து சக்ஸஸ் ஆக முடியாது. அப்போ அதற்கு தான் தெய்வீக உபத்திரம், பாடு இல்லாத ஞானம். சாத்தான் தந்திரமான புத்தியை கொடுப்பான். நிறைய பேர் இவங்கெல்லாம் சாதிக்கலையா? அப்போ இல்லைன்னா பிசாசு அவன் நல்ல அறிவை கொடுத்து இதை செய் அதை செய், தந்திரத்தை கற்றுக் கொடுத்து போய் ஏமாற்று, அதை வச்சு நிறைய பேர் சக்ஸஸ் ஆவாங்க. சக்ஸஸ் ஆகிற மாதிரி வெளியே தெரியும், உள்ளே போனால் தான் தெரியும். உள்ள நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, எல்லாம் ஃப்ராடுத்தனம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஞானம் உண்மையாக இருக்கும். அதில் பொய் இருக்காது, கலப்படம் இருக்காது, ஏமாற்றுதல் இருக்காது. அதுதான் ஆண்டவர் நடத்துகிற விதம். சாத்தான் சொல்லுவான், எது கஷ்டப்பட்டு படிக்கணும், நீ காப்பி அடித்து வெற்றி பெற்றலாம், பணம் கொடுத்து மார்க் வாங்கிடலாம், நீ இவங்கள பாரு, பணம் கொடுத்து வேலை கிடைச்சிரும், நீ பணம் கொடுத்து ப்ரமோஷன் வாங்கிடலாம். இது சாத்தானுடைய தந்திரம். கேட்டால் பெரிய வெளியில் பேசும்போது தங்களுக்கு பெரிய புத்தி இருக்காக, ஞானம் இருக்காக பேச கிடையாது. அதெல்லாம் குறுக்கு புத்தி, பிசாசு கொடுக்கிற புத்தி. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் இருக்குது, அதில் உண்மை இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், நீதி இருக்கும், நியாயம் இருக்கும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஞானம். அதனால் அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்களா, ஞானத்திலும் வளர்த்தியிலும். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துக்குள்ள லூக்கா 2 அதிகார கடைசி வசனம் பாருங்கள், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும். அந்த ஞானம், அதனால தான் அவருடைய ஊழியம் அவ்வளோ சக்ஸஸாக இருந்தது. அதே மாதிரி நமக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார். அதை தான் ஆண்டவர் சொல்றார் யாக்கோபில், நீ விசுவாசத்தோடு கேட்டீங்கன்னா அந்த ஞானத்தை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு கேட்கணும், அவ்வளோதான். ஏன் தெரியுமா? உங்களுக்காக சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தவர், முழு இரத்தத்தை சிந்த ஒப்பு கொடுத்தவர், அவர் தலையில் முள்முடி ஏற்றுக்கொள்ள வாரினால் அடிக்கப்பட தன் முதுகை கொடுத்தவர். எதுக்கு? உங்கள் மேலே உள்ள அன்பு, உங்கள் மேலே உள்ள அக்கறை. என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும், என்னை விசுவாசிக்கிற என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து உயர்த்தணும், அதற்காக நான் அடிக்கப்படட்டும், நான் நொறுக்கப்படட்டும் என்று தன்னை சிலுவையில் அர்ப்பணித்து கொண்டவர். அவர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் ஞானம் கொடுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்க குறைவை நிறைவாக்குங்கன்னு சொன்னால், நான் இதுக்காகத்தானே சிலுவையில் மறித்தேன், இதுக்காகத்தானே சிலுவையில் அடிக்கப்பட்டேன், கட்டாயம் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி கேட்குறீங்களா, ஆண்டவரே உங்களுடைய குறைவையெல்லாம் நான் நிறைவாக்குவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் செபிக்கிறாங்கப்பா, எங்கள் குடும்பத்தில் குறைவு காணப்படுது ஆண்டவரே, சமாதானம் இல்லை, ஒரு மனம் இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒரு செல்வ செழிப்பு இல்லை, வறுமை, தடைகள், காரியம் வாய்க்கல, குழந்தை இல்லை, நல்ல சரீர சுகம் இல்லை, நாங்கள் வியாதிப்பட்டு ஆரோக்கியத்தில் குறைவுபட்டு நெருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதிக்கணுமே, எங்கள் வீட்டில் ஒரு சமாதான, சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைவாக இருக்கணுமே, அன்பு, ஐக்கியம், ஒரு ஒற்றுமை எல்லாம் நிறைவாக இருக்கணுமே. அந்த வாக்கு கொடுத்தபடி நிறைவை தாங்கன்னு சொல்லி யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்யுங்க. இவங்களுக்காகத்தானே சிலுவையில் ரத்தம்
சிந்தை மறுத்தீங்க, அதை நினைத்தருளுங்க. இன்றைக்கு எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தில் நிறைவாக்கப்படட்டும். குறைவுகள் மாறட்டும். அற்புதமான சுகம் உண்டாகி வியாதிகள் மறைந்து நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஒருமனமற்ற தன்மைகள், சண்டைகள், பிரிவினைகள், குழப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி ஒரு சமாதானம், அன்பு, சந்தோஷம் வீட்டுக்குள்ளே பூரணமாய் உண்டாகட்டும். குழந்தை இல்லை என்கிற குறைவுகள் மாறும்படி கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பண பற்றாக்குறை, குறைவு இருக்கிறதே என்கிற வேதனை நீங்கி செழிப்பும் நன்மையும் உண்டாகட்டும். வருமானத்திற்கு வழிகள் திறக்கப்படட்டும். வேலையிலே உயர்வு உண்டாகட்டும். பிசினஸிலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். படிப்பிலே வெற்றியும் ஆசீர்வாதமும் உயரமும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குறைவுகள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தகப்பனே, எனக்கு ஞானம் வேண்டும். நான் ஞானத்திலே குறைவுபட்டிருக்கிறேன். உம்முடைய ஞானத்தை எனக்கு நிறைவாய் தாரும். இயேசுவே, எனக்கு ஞானமாய் இருந்து என்னை நடத்தும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஞானத்தை சம்பூரணமாய் தாரும். குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஞானத்தை தாரும். வேலையிலே ஞானமாய் செயல்படுகிற ஞானத்தை தாரும். படிப்பதற்கு தேவையான ஞானத்தை தாரும். பிசினஸை நடத்துவதற்கு, ஆசீர்வாதமாய் செய்வதற்குரிய ஞானத்தை தாரும். ஊழியத்தை செய்வதற்குரிய ஞானத்தை தாரும். ஒவ்வொருவரை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பும், சம்பூர்ணமாய் நிரப்பும். எல்லா குறைவுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நிறைவான சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இப்பொழுது அவர்களை நிரப்பி ஆட்கொள்ளுவீராக. ஞானத்தின் ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி அவளை நிரப்பி ஆட்கொள்ளுவீராக. நீர் அப்படி ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, நீர் வாக்கு கொடுத்தபடி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீர் மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை அருளிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.